Welcome to VL Academy. இந்த வீடியோல இன்ஃப்ளேஷன் அக்கவுண்டிங் சாப்டர்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்க போறோம், which is in page number 15.47. அண்ட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜஸ்ட் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்றது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் required to compute the appropriate conversion factor from the following data. ஸோ என்னென்ன கன்வர்ஷன் ஃபேக்டர் நம்ம இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னென்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஓப்பனிங் இண்டெக்ஸ் வந்து 160, க்ளோசிங் இண்டெக்ஸ் 200 அண்ட் ஆவரேஜ் இண்டெக்ஸ் இஸ் 180. அது போக ஸ்பெசிஃபிக்கா மெஷினரிக்குன்னு தனியா குடுத்துருக்காங்க. தட் இஸ் இண்டெக்ஸ் நம்பர் ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேசிங் மெஷினரி. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ்ல வரும். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் நம்பர் ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேசிங் ஐட்டம் ஆஃப் கூட்ஸ் விச் ஆர் இன் க்ளோசிங் ஸ்டாக் இஸ் 160. ஓகே. அங்க ஓப்பனிங்கும் 160, இங்க மிஷினரியோட க்ளோசிங்கும் 160. ஓகே. ஸோ அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த டேட்டாவ வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஃபேக்டர் ஆன் க்ளோசிங். க்ளோசிங்க பொறுத்தவரையும் க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங். ஸோ க்ளோசிங் டிவைடட் பை ஓப்பனிங் வந்து 1.25. அதுவே ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆவரேஜ பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் டிவைடட் பை ஓப்பனிங். ஓகே. ஸோ இங்க ஆவரேஜ் எவ்வளோ? 180. ஓப்பனிங் வந்து 160. ஸோ 180 டிவைடட் பை 160 இஸ் 1.125. ஓகே. எப்பவுமே வந்து கீழ ஓப்பனிங் தான் வரும். மேல தான் வந்து நம்ம என்ன இத பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றோமோ அதோட இது வரும். ஓகே. ஸோ க்ளோசிங் மெத்தட்ல க்ளோசிங் இண்டெக்ஸ் வேல்யூ வரும். அண்ட் ஆவரேஜ்ல வந்து ஆவரேஜ் இண்டெக்ஸ் வந்து மேல வரும். கீழ வந்து எப்பவுமே ஓப்பனிங் இண்டெக்ஸ் தான் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஃபார்முலா ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து ஐட்டம் வைஸ் கன்வர்ஷன் ஃபேக்டர். ஸோ மெஷினரிய பொறுத்தவரையும் என்னென்ன குடுத்துருக்காங்க? இண்டெக்ஸ் அட் பர்ச்சேஸ் 125, க்ளோசிங் இண்டெக்ஸ் வந்து 200. ஸோ க்ளோசிங் டிவைடட் பை ஆன் த டேட் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ க்ளோசிங் வந்து 200 டிவைடட் பை இண்டெக்ஸ் அட் தி டைம் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 125. ஸோ 200 டிவைடட் பை 125 இஸ் ஈக்குவல் டு 1.6. ஓகே. ஸோ அதே க்ளோசிங் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் அட் பர்ச்சேஸ் 160, க்ளோசிங் இண்டெக்ஸ் 200. ஸோ க்ளோசிங் இது பண்றப்போ 200 டிவைடட் பை 160 இஸ் ஈக்குவல் டு 1.25. ஓகே. ஸோ இவ்ளோ தான் இந்த ப்ராப்ளம்ங்க. ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.